உயிர்த்தெழுந்த தேவன் சரீரத்தின் என்று சரீர பலவீனங்கள் எவைகளா இருந்தாலும் அவைகள் என்று உயிர்ப்பிக்கிற இயேசு இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். உயிர்த்தெழுந்தவரே என்று கூப்பிடுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வருகிறது. நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இயேசு உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா என்ன சொல்றான்னு பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு தன்னுடைய வாயினாலே கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இது. நான் மரித்தது உண்மை, ஆனால் சதா காலம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் எழுந்ததற்கு கல்லறை சாட்சி, தேவ தூதர்கள் சாட்சி, மரியாள்கள் சாட்சி, சீசர்கள் சாட்சி, இப்படி எண்ணற்ற சாட்சிகள் இன்று வரைக்கும் அப்படி கல்லறை திறந்தே இருக்கிறது. 3ஆம் நாளுக்கு சொந்தக்காரர். ஜனன தினம், மரண தினம், உயிர்த்தெழுந்த தினம் என்கிற ஒரு தினத்துக்கு 3ஆம் நாளுக்கு சொந்தக்காரர் இயேசு மட்டுமே. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், பாவத்திலிருந்து உங்களை உயிர்ப்பிப்பார். 2, சாபத்திலிருந்து உங்களை உயிர்ப்பிப்பார். 3, சரீரத்தின் என்று சரீர பலவீனங்கள் எவைகளா இருந்தாலும் அவைகள் என்று உயிர்ப்பிக்கிற இயேசு இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வருகிறது. நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். God bless you.